உலக ஜனங்களுக்கு இந்த பணிவான வணக்கம். உக்ரைன் மீது ரஷ்யா 24/2/2022 தேதி அன்று விளாடிமிர் புட்டின் அவர்கள் போர் தொடுக்கிறார். இதனை குறித்து உக்ரைன் ரஷ்யா போரை குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் என்னிடம் 18/2/2022 முதல் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் என முடிவு வரும் சொன்னாங்க. சில பேர் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் என்று கூறினார். இதனை பல எபிசோடுகளாக மாமனிதன் இம்மாற்றவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறேன். தனி பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். தற்போது உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். தற்போது கடந்த சில மாதங்களாக இதனையும் மாமனிதன் இம்மாற்றவர்கள் யூடியூப் சேனலில் எபிசோடு 32 ஒளிபரப்பியிருக்கிறேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். தற்போது தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 14/10/2024 தேதி என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. கொடியவாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. விளாடிமிர் புட்டினுக்கு கொடியவாதை வெளிப்படுகிறது. விளாடிமிர் புட்டினுக்கு கொடியவாதை வெளிப்படுகிறது. மரண படுக்கை கொடுக்கப்படுகிறது. மரண படுக்கையிலே இருந்து அவனை நீயே மீட்டுக் கொள்வாய். உன்னோடு அவன் உறவாடுவான். உன்னோடு அவன் உறவாடுவான். உன்னோடு அவன் உறவாடுவான். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவான். உன் வார்த்தைக்கு கட்டுப்படுவான். நான் உன்னோடு கூடவே இருப்பதை அவன் விசுவாசிப்பான். இதன் விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது 3 தடவை சொன்னார். இதற்கு முன்பாக தொடர்ந்து சொன்னார். இப்போதுதான் முடிவுக்கு வருகிறது என்று கூறியிருக்கிறார். கொடியவாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. விளாடிமிர் புட்டினுக்கு கொடியவாதை வெளிப்படுகிறது. விளாடிமிர் புட்டினுக்கு கொடியவாதை வெளிப்படுகிறது 3 தடவை சொல்றாரு. விளாடிமிர் புட்டினுக்கு ஏற்கனவே வாதை, புற்றுநோய் கொடுத்ததை பற்றி என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம் கொடுக்க போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு வாதையை கொடுப்பேன்னு சொன்னாரு. 3 மாதம் கழிச்சு பார்த்தா இப்போ 2ஆம் மாதம் சொன்னாரு. 3ஆம் மாதம் 5ஆம் மாதம் அவருக்கு புற்றுநோய் நியூஸில் கேள்விப்பட்டேன் நான், இன்டர்நேஷனல் நியூஸில் கேள்விப்பட்டேன் நான். அந்த புற்றுநோய் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படும். மறைக்கப்பட்டது டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க, வெளிப்படும் என்று. இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் விளாடிமிர் புட்டினுக்கு அந்த புற்றுநோய் வெளிப்படும். மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. அந்த புற்றுநோய் வெளிப்படும் போது, அதாவது மருந்தாக கட்டுப்படுத்தப்பட்டு டாக்டர்களால் சரி கட்டப்பட்டு இருந்த புற்றுநோய் வெளிப்படும் போது மரணப்படுக்கை சாக போயிடுவார். எங்களால் காப்பாற்ற முடியாது டாக்டர் கை வச்சுருவாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, எங்களால் முடியாதுன்னு கை இருப்பாங்க. மரணப்படுக்கை போவார் என்று கடவுள் சொல்கிறார். மரணப்படுக்கையில் இருந்து ரஷ்ய விளாடிமிர் புட்டினை நீயே மீட்டுக் கொள்வாய். இந்த மாமனி தான் மரணப்படுக்கையிலிருந்து ரஷ்ய விளாடிமிர் மீட்டுக் கொள்வார். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. போட்டு பார்ப்போம். உன்னோடு அவன் உறவாடுவான். இப்போ மரணத்திலிருந்து அப்புறம் ரஷ்ய விளாடிமிர் புட்டினை காப்பாற்றும் போது ரஷ்ய அதிபர் என்னோடு உறவாடுவார், என்னோட பழகுவார், எவன் பெரியமா இருப்பார், என்னோட பேசுவார். அப்போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். உடனே கடவுள் வார்த்தையை தான் சொல்லுவேன். கடவுள் வார்த்தை நான் சொல்ல முடியாது, எனக்கு அதிகாரம் கிடையாது. கடவுள் என்னோடு கூட இருப்பதை அவர் விசுவாசிப்பார். நான் சொல்ல கேட்பாரு. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவார். ரஷ்ய விளாடிமிர் புட்டின் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவு கொண்டு வருவார். உன் வார்த்தைக்கு கட்டுப்படுவார். என் வார்த்தைக்கு ரஷ்ய பேர் கட்டுப்படுவார். ஏன்னா உயிரை காப்பாற்றிருக்கேன் இல்லையா, கடவுள் மூலமாக உயிரை காப்பாற்றி கட்டுப்படுவார். நான் உன்னோடு கூட இருப்பதை அவன் விசுவாசிப்பான். கடவுள் என் கூட இருக்காரு என்பதை விளாடிமிர் புட்டின் விசுவாசிப்பார். பிரியமா இருப்பார். இதுதான் கடவுள் சொல்ற வார்த்தை. ஆதியிலே ஆபிரகாமோடும் மோசேயோடும் தாவீதோடும்
இயேசு கிறிஸ்துவோடும் முகமது நபியோடும் கூடவே இருந்த கடவுள் ராஜனங்களாக ஒரே கடவுள் இப்போ என்னோட கூட இருக்கிறார். இதை ரசீது விளாடிமுடியும் விசுவாசிப்பார், உலக ஜனங்களும் விசுவாசிப்பார்கள். 16/10/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சிக்கட்டி விவாதம் தொடர்ந்து விவாதமட்டா கடமோ தொம்மிரிக்கா கலந்து போது ரசிய தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட கொடிய வாதை வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது. வேதனைப்படுவான் விளையாட்டு போட்டு மரணப்படுக்கையிலே மரணமில்லை அவனுக்கு, மரண படுக்கை நீங்கும். உன்னால் 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 உன்னை அவன் விசுவாசிப்பான், உன் மூலமாக என்னை விசுவாசிப்பான், உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பான். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவான். தன்னால் மிக 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 சமயமாக இருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட கொடிய பாதை வெளிப்படுகிறது. கடவுளால் ரஷ்ய தேசத்தின் அதிபதி விளாடிமிர் கொடுக்கப்பட்ட புற்றுநோய் வெளிப்படுகிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது, டாக்டரால் காப்பாற்ற முடியாமல் வெளிப்படுகிறது. வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின் மரணப்படுகையில் படுத்து படுக்க சாகும் தரவாயிர வேதனைப்படார் மரணப்படுகிற விளாடிமிர் புட்டின். மரணம் இல்லை அவனுக்கு. ஆனால் உதயசோ கடவுள் சொல்லிட்டார், மரணம் இல்லை. மரணப்படுகை இருப்பாரு, டாக்டர் கை வச்சுருவாங்க, அவரை செத்து போயிடுவான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மரணமில்லை அவனுக்கு கடவுள் சொல்கிறார். கடவுள் உறுதி கொடுக்குறார், மரணமில்லை அவனுக்கு. மரணப்படுக்கை நீங்கும் உன்னால் உன்னால் உன்னால். ரஷ்ய விளாடிமிர் மரணப்படுக்கை நீங்கும் இந்த மாமனிதனால். உன்னை அவனை விசுவாசிப்பான், என்ன கடவுள் கூட இருப்பதை ரஷ்ய விசுவாசிப்பாரு. உன் மூலமாக என்ன விசுவாசிப்பான், என் மூலமாக உண்மையான கடவுள் மேலே இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அல்ல, மாதா கிடையாது, அது யாரும் கிடையாது அப்படிங்கிற விசுவாசிப்பார். உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு காது கொடுத்து கேட்பாரு. உக்ரைன் ரஷ்யா முடி கொண்டு வருவார். அப்படி சொல்லும்போது காது கொடுத்து என் வாசி கேட்கும்போது நான் என் வாசி வந்து உக்ரைன் பார்க்கணும். சமாதானம் சமாதான தூதர், உலக சமாதான தூதர் இந்த மாமனிதன் அப்படின்னு சொன்ன வார்த்தை பொறுத்துன்னு பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா நிப்பாட்டுன்னு சொல்லுவேன், என் வார்த்தையை கேட்டு நிப்பாட்டுவார். அந்நாள் மிக மிக சமீபம் 23 வருடம் சமீபமாக இருக்கிறது. அந்த நாள் உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரக்கூடிய நாள், விளாடிமிர் புட்டினுக்கு மரணப்படுக்கை கொடுக்கக்கூடிய நாள், உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரக்கூடிய நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. 18/10/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். திம்மாக்கு தும்மேரி மாக்கு குத்கையிலிருந்து ககமா சக ரபூத்து பிமோத மடதரா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட கொடிய வாதையினால் வேதனைப்படுவான். மரணப்படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படும், மரணம் இல்லை அவனுக்கு. மரணப்படுக்கையிலே இருந்து அவனை நீயே மீட்டுக் கொள்வாய். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் அவனா, அவன் மூலமாக அவனா. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வேதனைப்படுவார். அவனுக்கு இந்த என்னால் கொடுக்கப்பட்ட கொடிய வாதைனா வேதனைப்படுவான். அந்த கொடிய வாதை போய் மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு டாக்டருக்கு சரியா இருக்குது, அந்த வாதம் அதிகமாகவும் வேதனைப்படுவார். மரணப்படுக்கை கொடுக்கப்படும். மரணப்படுக்கைனா சாகிற தடவை கொடுக்கப்படும். மரணம் இல்லை அவனுக்கு, மரணம் கிடையாது அவருக்கு. மரணப்படுக்கையில் இருந்து அவனை நீயே மீட்டுக் கொள்வாய். ரஷ்ய விளாடிமிர் மரணப்படுக்கையிலிருந்து அவனை மீட்டுக் கொள்வார். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் அவனால் உன் மூலமாக. உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடிவுக்கு வரும் விளாடிமிர் புட்டினால் நம் மாமனிதன் மூலமாக. மாமனிதன் மூலமாக அல்ல, கடவுள் எனக்கு கொடுக்க அதிகாரத்தின் மூலமாக முடிவுக்கு வரும். 22/10/2024 அன்று காலை 10:51 மணி முதல் 11:02 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Ugi, tipo de mi madre mate trende te que kamala do do madre de mi madre ma papa rome te ka hinga hiranda ka ugi tipo de mi Ukraine Russia por
முடிவுக்கு வருகிறது. முன்னாள் விளாடிமிர் புட்டினால் மரணப்படுக்கை ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விளாடிமிர் புட்டினுக்கு வாதை, கொடிய வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. வெளிப்படுகிறது. அத்தேசம் நீ செல்ல நீ ஆயத்தமாகிற. அத்தேசம் நீ செல்ல நீ ஆயத்தமாகிற. அத்தேசம் நீ செல்ல நீ ஆயத்தமாகிற. என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. ஒன்னால் விளாடிமிர் புட்டினால் மரணப்படுக்கை ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விளாடிமிர் புட்டின் மரணப்படுக்கை ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விளாடிமிர் புட்டினுக்கு வாதை, கொடிய வாதை அவனுக்கு வெளிப்படுகிறது. விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்கப்பட்ட புற்றுநோய் வெளிப்படுகிறது. அத்தேசம் செல்ல நீ ஆயத்தமாக, ரஷ்யா தேசம் போக நான் ஆயத்தமாக இருக்கணும். கடவுள் வார்த்தை முதல்ல சொல்றாரு. என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். கடவுள் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். கடவுள் வார்த்தை அனைத்தும் நிறைவேறும். சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறும். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. முதல்ல சொல்றாரு. 22/10/2024 அன்று இரவு 7:42 மணி முதல் 7:49 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Timako tumi egrandaka aga rabo tubi bola madara. உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் விளாடிமிர் புட்டினால் அண்ணா மிக 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 சமீபமாக இருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் விளாடிமிர் புட்டினால் அந்நாள் மிக 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 11 வரை சமீபமாக இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. இந்த மாமனிதனால் விளாடிமிர் புட்டினால் அந்நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. 23/10/2024 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தும்மிரி கற்க ஹேரந்துக்கு சுகி டிபோதுமி விளாடிமிர் புட்டின் வாதை, கூடிய வாதை வெளிப்படுகிறது. மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது. அத்தேசம் உன்னை நான் அழைத்து செல்கிறேன். உன்னோடு உன் கற்பத்தின் கடிகள் 3 மரணப்படுக்கையிலே இருந்து விளாடிமிர் புட்டினை மீட்டுக்கொள்பவன் நீ அல்லவா? அவனோடு கூடவே இருந்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருபவன் நீ அல்லவா? அண்ணா மிக 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 சமயமாக இருக்கிறது. விளக்கம் என்னவென்றால், விளாடிமிர் புட்டின் வாதை, கொடிய வாதை வெளிப்படுகிறது தெரியும். மரணப்படுக்கை கொடுக்கப்படுகிறது தெரியும். அத்தேசம் உன்னை நான் அழைத்து செல்கிறேன். ரஷ்ய தேசத்திற்கு என்னை கடவுள் அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். உன்னோடு உன் கற்பத்தின்களில் 3, என் கூட எனது 3 பிள்ளைகளும் வரணுங்கிறது கடவுளுடைய சித்தம், திட்டம். மரணப்படுக்கையில இருந்து விளாடிமிர் புட்டினை மீட்டுக் கொள்பவன் நீ அல்லவா? விளாடிமிர் புட்டின் மரணப்படுக்கையிலிருந்து மீட்டுக் கொள்பவன் நான் அல்லவா அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அவனோடு கூடவே இருந்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர நீ அல்லவா? விளாடிமிர் புட்டினோடு கூட இருந்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவன் நான் அல்லவா? அந்நாள் மிக மிக 10 அந்த நாள் 10 தடவை சொல்றாரு. மிக 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 சமீபமாக இருக்கிறது. 25/10/2024 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் விளாடிமிர் புட்டினால் ஆயத்த பணிகள் தூதுவர்கள் சேனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்கப்படுகிறது. மரண படுக்கை உன்னால் மேற்றுக்கொள்ளப்படுகிறது. ரஷ்ய தேசத்தின் ஜனங்கள் உன்னை அறிவார்கள். நீ என் குமாரன், என் நேசகுமாரன் என்று உலக ஜனங்கள்
உன்னை அறிவார்கள். நீ என் குமாரன், என் நேசகுமாரன் என்று விளாடிமிர் புட்டின் உன்னை விசுவாசிப்பான். உன் மூலமாக என்னை விசுவாசிப்பான். உன் வார்த்தைகள் கட்டுப்படுவான். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவான். உன் பாதம் ரஷ்ய தேசத்திலே படும். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் விடாமல் புட்டினார். ஆயத்த பணிகள் தூதுவர்கள் சென்னை செய்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வரக்கூடிய ஆயத்த பணிகள்னா ரஷ்ய விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய் அதிகமாகணும், மரணப்படுக்க கொடுக்கணும், நாங்கள் போகணும், உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வரணும். இந்த ஆயத்த பணிகள் கூட ஆயத்த பணினா விளாடிமிர் புட்டின் மரணம் படிக்க அதிகமாக கொடுக்கணும், புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக கொடுக்கணும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டின் கொடுக்கப்படுகிறது. மரணப்படுக்கை உன்னால் மீட்டுக்கொள்ளப்படுகிறது. ரஷ்ய தேச ஜனங்கள் உன்னை அறிவார்கள், நீ என் குமாரன் நேசகுமாரன் என்று. ரஷ்ய தேச ஜனங்கள் என்னை அறிவார்கள், நான் கடவுளுடைய குமாரன் என்பதை அறிவார்கள். இயேசு கிறிஸ்துவை தான் கடவுள் இவர் என் குமாரன் என் நேசகுமாரன் செய்விடும் சொன்னார். அதுக்கப்புறம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாய்க்கும் எனக்கு கிடைக்கிறது. இவன் என் குமாரன் நேசகுமாரன் என்று என் கடவுள் என்னை குறித்து கூறுகிறார். உலக ஜனங்கள் உன்னை அறிவார்கள், நீ என் குமாரன் நேசகுமாரன் என்று. உலக ஜனங்கள் என்னை அறிவார்கள், நான் கடவுளுடைய குமாரன் நேசகுமாரன் என்று. விளாடிமிர் புட்டின் உன்னை விசுவாசிப்பார். இப்படி மரணப்படுகிறது மீட்டுக் கொள்ளும்போது விளாடிமிர் புட்டின் என்ன விசுவாசிப்பார்? உன் மூலமாக என்ன விசுவாசிப்பார்? என் மூலமாக உண்மையான கடவுள் யார் என்று விசுவாசிப்பார். உண்மையான கடவுள் மேலே இருக்காருன்னு விசுவாசிப்பார். உன் வார்த்தை கட்டுப்படுவான். நான் என்ன சொன்னாலும் விளாடிமிர் புட்டின் கட்டுப்படுவார். உக்ரைன் ரஷ்யா படி முடிவு கொண்டு வருவார். உக்ரைன் ரஷ்யா படி விளாடிமிர் புட்டின் முடிவு கொண்டு வருவார். உன் பாதம் ரஷ்ய தேசத்திலே படும், என் பாதம் ரஷ்ய தேசத்திலே படும். இது கடவுளின் வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள். நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். ஏற்கனவே நிறைவேறும். நிறைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தந்திரி பிளேலிஸ்டில் டிசிஷன் கொடுத்துருக்கேன். மாமனி மாட்டு யூடியூப் சேனல் போட்டிருக்கேன், டிசிஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க. உக்ரைன் ரஷ்யா போர் மிக 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 விரைவில் முடிவுக்கு வருவது என்பதை உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.